ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்கும் செய்யலாம், வெஜ்ஜும் செய்யலாம். அது செய்யறது முன்னாடி இது போல் ரைஸ் பாயில் பண்ணுறப்போ எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதே போல் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வீட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். வீட்டில் நார்மலாக நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்ற ரைஸ் தான் போட்டிருக்கேன். ரைஸ் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது போல் நான் வந்து நார்மலாக டேபிள்லையோ ட்ரேலையோ இது போல் எண்ணெய் தடவிட்டு ரைஸ் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஒரு 1/2 kg 1/4 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக பிளேட்டில் போட்டு ரைஸ் வந்து காய வைங்க. இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ் எப்படி காய வைப்போம் ஃபேனில், அது போல் ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு இது போல் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பக்காவாக சூப்பராக இருக்கும். இது போல் ஆனியன்ஸ் வந்து நான் பீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, அதே போல் பார்த்திங்கன்னா கோஸ் வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாமே வந்து எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணி போடணும். ஏன்னா நிறையா யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது. அது முக்கியம் கிடையாது. இந்த ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தளவு நீங்கள் வெஜிடபிள் கட்டிங்ஸ் தான் முக்கியம். வெஜிடபிள் நீங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறீங்களோ சூப்பராக வரும். இதே போல் ஆனியன் பார்த்திங்கன்னா ப்ளைனாக சாப் பண்ணணும். சாப்பிங்கன்னா இது போல் சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லாயிருக்கும். பெருசாக போடவே கூடாது. ப்ளைன் சாப் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், நைஃப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நல்லா ப்ளைனாக சாப் பண்ணி ஆனியன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டோடைய சைஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி நம்ம ஆனியன் சாப் பண்ணோமோ அதே சைஸில் தான் வந்து கேரட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அது போல் கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு நல்லா ஃபினிஷிங்கோடு இருக்கும். அதே போல் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டிங்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொறுத்தளவு நான் 4 பீன்ஸாக கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே சைஸ் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. இதே போல் சின்னதாக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது போல் கோஸை 1/2 கட் பண்ணிக்கோங்க. 1/2 கட் பண்ணிவிட்டு அப்புறம் கோஸ் வந்து 1/4 கன்வெர்ட் பண்ணிங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து முக்கியமாக தண்டு இருக்கும். கோஸில் வந்து இது போல் தண்டு இருக்கும். இந்த தண்டு வந்து இருக்கக்கூடாது. இந்த தண்டோடு நீங்கள் ஃப்ரைட் ரைஸில் போட்டிங்கன்னா ரைஸே வந்து ஸ்பாயில் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்சளவு தண்டு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் இது கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் பொறுமையாக பாருங்கள். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கோஸ் 1/2 நீங்கள் அதை மேல் லேயர் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல் ஜூலியன் கட்டிங் மாதிரி நீட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ப்ளைன் சாப் பண்ணுங்க. கோஸு ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க. சைஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த லெவலுக்கு நீங்கள் சாப் பண்ணாவே போதும். இது போல் கோஸும் சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம், குடமிளகா வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. குடமிளகா வந்து ஃபஸ்ட்டு 4 பீஸாக கட் பண்ணுங்கள். ஓகேவா? 1 2 3 4 இது போல் 4 பீஸாக கட் பண்ணிட்டு பாட்டம் பீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாட்டம் பீஸையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஓகேவா? இந்த வந்து விதை வந்து போடாதீங்க, எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணதுலேயே வந்து கொஞ்சம் விதை இருக்குது. இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு குடமிளகா கட் பண்ணுங்கள். குடமிளகா கட் பண்ணுறப்போ நீங்கள் புதுசாக கட் பண்ணுறீங்கன்னா சரியாக கட் பண்ண வராது. இது போல் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே லீக்கேஜ் ஆகும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வர்றப்போ அந்த குடமிளகா ஒரு 1/2 hourல உங்களுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு குடமிளகா வந்து கட் பண்ணுறீங்க, கற்றுக்கிறீங்க பேசிக்காக அப்படின்னா நிறைய வாட்டி கட் பண்ணியிருப்பீங்க. பட் ரைஸுக்கு சொல்கிறேன், ரைஸுக்கு இப்படி கட் பண்ணுறப்போ இது போல் குடமிளகா கட் பண்ண பழகிக்கிங்க. நல்லா சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இந்த சின்ன விஷயம்னால தான் உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து டேஸ்ட் வராமல் போகிறதுக்கு. ஓகேவா? இது போல் சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து பண்ணுறப்போ கண்டிப்பாக ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய டைப்பில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். கேப்சிகம் அழகாக கட் பண்ணியாச்சு. இதை போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம காய வச்சுருக்கோம்ல, அதாவது 10 நிமிஷம் வந்து நான் ரைஸ் வந்து காய வச்சேன் ஃபேனில். அந்த ரைஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த ரைஸ் என்ன பண்ணுறோம், எண்ணெய் போட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரைஸு பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். ஏன்னா நான் 95% தான் வந்து குக் பண்ணியிருந்தேன், 100% குக் பண்ணல. இது ஏன் நான் இந்த ரைஸில் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியை போடுவீங்க. சப்போஸ் பாஸ்மதி இல்லைனா வீட்டு அரிசியில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு சொல்லி தான் நான் இந்த ரைஸில் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஓகே, எல்லாமே குக் ஆகிடுச்சு. 95% மேலே தான் குக் ஆகிருக்கு. ரொம்ப குழையில. ஓகேவா? உதிரியாக இருக்குது. இந்த ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது முட்டை, ஒரு 10 முட்டை நான் வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சேன் ரைஸுக்கு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டே நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டா தான் ரைஸ் ஈஸியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா
சில்லி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நிறைய பேர் மிளகாத்தூள் போடுவாங்க ரைஸில், அது போல் போடக்கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சில்லி பவுடர் எடுத்து வச்சுட்டு வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் சமைக்கிற எண்ணெய் வந்து நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி சில்லி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது. சில்லி பேஸ்ட்டு செய்கிற முறை தனியாக இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானல் சூடாகிடுச்சு. வானல் சூடானோடனே எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்ட அப்புறம் ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆக்க தேவையில்ல. லைட்டாக ஒரு 15-20% 20% சாத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடமிளகா கேப்சிகம் போட்டு நல்லா சாத்தி பண்ணுங்கள். நீங்கள் வானல் அதிலே வச்சு பண்ணீங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கோஸை போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நான் அஜினமோட்டோ போடுறேன். இது ஆப்ஷனல் தான். அஜினமோட்டோ வந்து போடலாமான்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போடலாமான்னு சொல்லிட்டு. கேரட் பீன்ஸு லைட்டாக அஜினமோட்டோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஒரு ஆஃப் டைம் வந்து குக் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்தளவு ஒரு 50-60% வந்து வெஜிடபிள்ஸ் குக் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சில்லி பேஸ்ட்டு, அந்த சில்லி பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டேன். சில்லி பேஸ்ட்டு போட்டு நல்லா சாட்டை பண்ணணும். சாட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு, நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் தானே சொன்னோம். எக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்கு நான் தனியாக வந்து ஃப்ரை பண்ணி மேலே போட போகிறேன். நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். மேலே போடுறப்போ நான் நார்மலில் வீடியோ எடுக்க மேலே போட்டாச்சு. இது போல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் பேசிக் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ்